வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க. அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய. ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மனைவிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா, என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை. மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். கனவுகள் நனவாகக்கூடிய காலம் மிதுன ராசிக்கு. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாத பலன்கள் என்பது அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம், ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, இதற்கு ஆணி 17 முதல், தமிழ் தேதி ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. ஆக இந்த மிதுன ராசிக்கு முதலில் அதிர்ஷ்டக்காரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு சுக்கிரன். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் என்ன யோக பலன்கள்? சொத்து சுகங்கள் சேரும், சொத்து சுகங்கள் சேரும். வாகன யோகங்கள், வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், நல்ல நிம்மதியான சந்தோஷங்கள், நல்ல பூமி, இடம், வாசல், சொத்துக்கள், காசு பண சேமிப்புகள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, அயன சயன போக சுகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தில் மகிழ்ச்சியான, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம், செல்வம், செல்வங்கள், பொன் பொருள் செல்வங்கள் கொட்டி தருகின்ற யோகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகம். 12ஆம் இடம். கனவுகள் நனவாகக்கூடிய யோகம், சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், செல்வங்களை பெறக்கூடிய யோகம். நிச்சயமாக இத்தனை நாள் என்னென்னலாம் கனவு கண்டு ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னா இது போல நடக்கக்கூடிய காலம். இதுவரை நடக்காத யோகங்கள்லாம் அந்த சிறப்பாக நடக்கக்கூடியதான் இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு மிதுன ராசி. மேலும் உங்களுக்கு சூரியன் குருன் வழக்கம் போல சிவராஜ யோகத்தில் 7-10க்குரிய 7ஆம் கேந்திராதிபதி, மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி கணவன்மார்கள், மனைவிமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம். அவர்களாலும் அவர்கள் உத்தியோகத்தினாலும் உயர்வு வரக்கூடிய ஒரு இடம். 7-10க்குரியவன். கணவன் மனைவி இருவருமே நல்ல தொழில் வருமானம் முன்னேற்றம் பெற்று சிறந்த யோகத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த காலம் இந்த ஜூலை மாதம். மேலும் 4ஆம் அதிபதி புதனாகப்பட்டவன் தனஸ்தானத்தில் இருப்பதால் வீடு, இடம், வாசல், வாகன யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் புதன். செய்கின்ற வியாபாரம், வருமானங்கள் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு ஸ்தானம். புதன் வியாபாரத்துக்குரியவன். கல்வியினால் நல்ல யோகம், கற்ற கல்வியினால் சிறந்த உத்தியோகம், கல்வி யோகம், கற்ற கல்வியால் சிறந்த உத்தியோக யோகம், இதெல்லாம் சிறப்பு பெறுகின்ற ஒரு ஜூலை மாதம். அடுத்து இந்த மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. செவ்வாய் கேது சேர்ந்து சகோதரர்களால். மிதுன ராசிக்கு 11ஆம் அதிபதி. மூத்த சகோதரர்களால் செல்வ இழப்பு, பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. முருகப்பெருமானை ஜூலை 10ஆம் தேதி அந்த பௌர்ணமி அன்று அந்த போராட நட்சத்திரத்தில் அந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள். கண்டிப்பாக தோஷம் நீங்கும். சகோதரர் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். பிரச்சனைகள் பெருசாகாது, நிவர்த்தி கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டு யோகம், பயண யோகம், உயர் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வெளிநாட்டு பதவி என்றாலும் சரி, உள்நாட்டில் உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய நிலை, செய்கின்ற தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தில் சனி ராகு வலிமையாக வீட்டிருக்கிறார்கள். சனி ராகு இந்த செவ்வாயை பார்க்கறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்ததா
இந்த 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதாவது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி சனி ராகு கும்பத்தில் தான் இருக்குது. அதனால தான் அந்த அகமதாபாத் விபத்து ஏற்பட்டதே. இந்த செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு மாறி வந்து சிம்ம ராசி சூரியன் இடம். சூரியன் சம்மந்தப்பட்டுட்டாலே அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆகாயமான விபத்துக்கள் ஏற்படும். அதனால தான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த ஜூலை 29 வரை கொஞ்சம் கவனம், செவ்வாய் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உடன்பிறப்பு, அதாவது கவனமாக இருக்குன்னா தேவையில்லாத உடன்பிறப்புகளால் பிரச்சனை வரும், சொத்துக்களால் பிரச்சனை வரும், இடம் வீடு வாசல் சொத்துக்கள் பிரச்சனைகள், பொருளை கடன், ஏதாவது தேவையில்லாத ஒரு கடன் உங்கள் மேலே சுமத்துவாங்க. அந்த ரூபாய் வாங்கிட்டு தரல, இதை வாங்கிட்டு தரல அப்படின்னு சுமத்தக்கூடியது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. சரிங்களா? மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்லதும் நல்லதே சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா சில பாதிப்பு, அதையும் உங்களை கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆக உங்களுக்கு மிதுன ராசிக்கு 6-11 ஆயிடுறாரு. அப்போ சகோதரர்கள் சத்ருவாயிருவாங்க. சகோதரர்களா சத்ருவாயிருவாங்க. அந்த சத்துருக்கள் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறது அந்த பௌர்ணமி என்று முருகப்பெருமானை வழிபட சொல்கிறேன். சரிங்களா? ஆக இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? என்ன நடக்கணும், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு என்ன நடக்கணும்? கல்யாணம் முடியுமா, வேலை கிடைக்கணுமா, உத்தரவு வாங்கிக்கணுமா? இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு, பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதியிருக்கு. அப்போ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கிடைக்கும் போது அப்படியே நடக்கும். குறிச்சிங்க, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.